டாஸ்மாக் தரப்பு வாதங்கள் கேட்டுட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லை இப்போ இது தற்காலிக வெற்றி தானே தவிர இது முழு வெற்றியாக என்றைக்குமே பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் ஆகப்பட்டது ஒரு அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு தான் அவங்க சர்ச் பண்ண வராங்க. சர்ச் பண்ண வரும்போது கூட டாஸ்மாக்கு சர்ச் பண்ண வராங்க. ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகை சார்ந்து தான் ரதீஷ் வீட்லேயும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லையும் ரெய்ட் நடக்குதுன்னு. வெரி க்ளோஸ் டு த டெப்டி சிஎம் அப்படிங்கிற ஒப்பீனியன் கொடுக்கும்பொழுது நீங்கள் எப்படி மேக் அவுட் பண்ணுவீங்க? டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். இதை கேட்கும் போதே டிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், ஏடிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், அரசியல் பண்ணுறவங்களுக்கு இந்த பாயிண்ட் வேணும். மக்களுக்கு என்ன வேணும்? டாஸ்மாக் விவகாரத்தில் இடி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது திமுகவுக்கு வெற்றியா? இதன் தடை எந்த அளவுக்கு நீடிக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு சத்யகுமார் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு சத்யகுமார். வணக்கம் சார். டாஸ்மாக் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கு. இது திமுக வெற்றி தானே? இல்லை இப்போ இது தற்காலிக வெற்றி தானே தவிர இது முழு வெற்றியாக என்றைக்குமே பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, இதே கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கும் பொழுதும் ஒரு வாரத்துக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சப்சிக்வெண்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போயிட்டு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்ராஸ் கவர்மெண்ட் திமுக இல்லாமல் அரசு டெஃபினட்டாக திமுக அரசு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி போங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. பெஞ்ச் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ டாஸ்மாக் தரப்பு வாதங்கள் கேட்டுட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஆர்கியூமெண்ட்டை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் டாஸ்மாக் போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் 28 டிஸ்மிஸ் ஆகுது. சப்சிக்வெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மேலே டாஸ்மாக்கு சார்ந்து மேல்முறையீடு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன வாதம் வச்சாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் ஆகப்பட்டது ஒரு அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவம். ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர்ஸ் உண்டு. சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சர்ச் பண்ண முன்னாடி யாரும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பவர்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பவர்ஸ் உண்டு. அது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பவர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 17, செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ளஸ் செக்ஷன் 50 சாராம்சத்தையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இங்கே சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான தடை இல்லை அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடனேவும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, அடுத்த நாளே வரல. அவங்களும் சில ரிசர்ச் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு தான் அவங்க சர்ச் பண்ண வராங்க. சர்ச் பண்ண வரும்போது கூட டாஸ்மாக்கு சர்ச் பண்ண வராங்க. பேரலாக ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டில் ரெய்ட் நடக்கும்போது ஊடக நண்பர்களும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகை சார்ந்து தான் ரதீஷ் வீட்லேயும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லேயும் ரெய்ட் நடக்குதுன்னு. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது வரைக்கும் டாஸ்மாக்னால தான் ரதீஷ் வீட்டில் ரெய்ட் நடக்குது, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரெய்ட் நடக்குதுன்னு எங்கேயுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபீஷியலாக எக்ஸ் தளத்திலையோ ட்விட்டர் பக்கத்துலையோ சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறீங்க. இல்லை, we are not the fact finder. We are no one before the government. We only can decipher. நம்ம மேக் அவுட் பண்ணலாம், ஓகே இது மாதிரி இருக்குன்னு, பேஸ்ட் ஆன் த ஒப்பீனியன். எக்ஸ்பர்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறது, பீப்புள் விசில் ப்ளோவர் இருப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை யூகிக்கிறோம். பட்டு ஆக்சுவல் ஃபேக்ட்ன்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய எக்ஸ் தளத்துலையோ அதாவது ட்விட்டர் பக்கத்துலையோ அவங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில்லேருந்து சொல்கிற வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது எந்த ரீசனுக்காக ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லையும் ரதீஷ் வீட்லையும் ரெய்ட் நடந்ததுன்னு. இருக்கலாம்னு சொல்கிறீங்க. இருக்கலாம், டெஃபினட்டாக இருக்கலாம். த கொஸ்டின் இஸ், இட்ஸ் அபவுட் த மணி ட்ரையல், இட்ஸ் அபவுட் த இன்வெஸ்டிகேஷன். ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி, செக்ஷன் 17 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் உண்டு கோயிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங். நீங்கள் மணி ட்ரையல்னு சொன்னீங்க, அண்டு அக்யூமுலேஷன் ஆஃப் மணி அப்படின்லாம் சொன்னீங்க. அது இது தொடர்பாக தான் அப்படின்னு நீங்கள் கோடு கொடுக்குறீங்களா? இல்லை, நான் என்றைக்குமே கோடு இல்லை, நீங்கள் பேச்சில் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் இண்டிகேட்டிங். சரி, ரதீஷ் வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகிறாங்க, ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகிறாங்க, டாஸ்மாக் உடைய எம்டி வீட்டுக்கும் போகிறாங்க. ஒரே நாளில் ரெய்ட் நடக்குது. ஒப்பீனியன் மேக்கர்ஸும் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது டாஸ்மாக சார்ந்து தான் ரதீஷ் வீட்டுக்கும் போகிறாங்க, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போகிறாங்க. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த பணம் எல்லாமே ரதீஷும் ஆகாஷ் பாஸ்கரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. தேர் வெரி க்ளோஸ் டு த
டிஎம்கே வெரி க்ளோஸ் டு த டெப்டி சிஎம் அப்படிங்கிற ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது நீங்க எப்படி மேக் அவுட் பண்ணுவீங்க? அன்டில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வருமா என்ன? வரணும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் வரணும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் நாட் சூப்பர் பவர், ஆர் ஈவன் டிவிஎஸ்சி இஸ் நாட் வித் சூப்பர் பவர். அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் ஆல் வித் இன் த லிமிட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க? ஃபார் அ சிம்பிள் ரீசன், இட் இஸ் பேஸ்ட், த क्वेश्चन இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபெடரலிசம். அது இடி சரியான முறையில் விசாரணைக்கு போகல, அல்லது வந்து விசாரணையுடைய நடைமுறைகள் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தடை கொடுத்திருக்காங்க. இல்ல, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனை ஒப்பீனியன் எடுத்துக்காதீங்க. neither don't take it as a final order. I'm gonna say even DMK ஓட friends or DMK ஓட supporters என்ன சொல்றாங்க, இது வெற்றியா கருதுறாங்க. இப்போதைக்கு வந்து இன்டரிம் ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டே ஆகப்பட்டது தற்காலிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான எல்லா டீடைல்ஸும் இன்க்ளூடிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்துட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரசன்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கேஸ்ல கவுண்டர் கொடுக்கும்போது டெஃபினட்டா சுப்ரீம் கோர்ட் will have its own observation. இந்த ரவுண்ட்ல திமுகவுக்கு வெற்றி தான், திமுக அரசுக்கு வெற்றி. எப்படி வெற்றின்னு சொல்றீங்க? ஒரு ஊழல் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி சிம்பிள். டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். இதை கேட்கும் போதே 10 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த ஊழலை இன்வெஸ்டிகேட் பண்ற இடத்துல ஒன்னு டிவிஎஸ்சி இருக்கணும், டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆன் டாஸ்மாக், ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கணும். அப்ப இந்த தடை வந்து தற்காலிகமா கொடுத்துருக்கிறது லாஃபுல்லா இருக்கா சர்ச் அப்படின்னு ஒரு செக் பாயிண்டா ஏன் இருக்கக்கூடாது? நாளைக்கு எல்லா சர்ச்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச்சே வந்து அன்லாஃபுல்னு சொல்லி பெட்டிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுறாங்கன்னு வச்சுப்போம், டாஸ்மாக் போடுறாங்கன்னு வச்சுப்போம். டு பி ப்ரிசைஸ், நாட் தமிழ்நாடு கவர்மெண்ட், டாஸ்மாக். அப்போ வந்து சர்ச்சே வந்து அன்லாஃபுல்லா இருந்துன்னு சொல்லும் பொழுது ப்ராப்ளம் ஆகும் என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த பாயிண்ட்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால தடை கொடுத்து சர்ச் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கவுண்டர்ல என்ன சொல்றீங்க அப்படிங்கறத இடி கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இடி வந்து ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அது தடை, இடைக்கால தடை கூட எடுப்பாங்க. இது முதல் வட்டத்தில் முதல் ரவுண்ட்ல திமுக அரசுக்கு, நீங்க சொன்ன மாதிரி திமுக நண்பர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெற்றி தான். இது நான் வெற்றினே சொல்ல மாட்டேன். ஜுடிஷியல் ப்ராசஸ், இட்ஸ் அ ஜுடிஷியல் ஸ்டெப். இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ டிஎம்கேக்கோ கட்சியை சார்ந்து இந்த ரெய்ட் நடத்திருக்காங்கன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கேயாவது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களா? நீங்களே ஏன் நினைச்சுக்கிறீங்க இது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்னு? எஃப்ஐஆர்ஸ் வந்து 2014 2021 வரைக்கும், 2014 2021 வரைக்கும் 41 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி, பிரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி டாஸ்மாக்ல ரெய்ட் நடத்துறாங்க. இது இன்னைய காலகட்டத்தில் விசாகன் அவர்கள் இருக்காரு, அவர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு, ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்காரு, எம்டியா இருக்காரு. எம்டின்ற கெப்பாசிட்டியில என்கொயரி வைக்கிறாங்க. They have not arrested him as per section 19 of the Prevention of Money Laundering Act. It is just an investigation. It is just அவரை கூப்பிட்டு சமன்ஸ் கொடுத்து சொல்லுங்க, உங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க தான் வாங்குறாங்க. 2014 2021 இந்த எஃப்ஐஆர் 41 எஃப்ஐஆர் இருக்கிறதுனால இது டிஎம்கே அரசாங்கத்து மேல நான் சொல்ல மாட்டேன். அந்த எஃப்ஐஆர் 41 எஃப்ஐஆர்ல அதிமுக அரசியல் நடந்தபோது இருந்த எஃப்ஐஆர் அடக்கம் தான். அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது டாஸ்மாக் இருந்ததானே? அப்போ ஒரு எம்டி இருந்திருப்பாரா? அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. இப்ப யார் எம்டியோ நடந்த எல்லா விஷயம் ஆடிட் ஆயிட்டு இருக்கா? எவ்ரி இயர் டாஸ்மாக் இஸ் ஆடிட்டட். சிஎன்ஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய தணிக்கை குழு அவங்களோட ரிப்போர்ட்லயே என்ன முறைகேடுகள் இருக்குன்றது அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? டாஸ்மாக்கு எந்த ஐஏஎஸ் அதிகாரி வராங்களோ, நோபடி இஸ் பர்மனென்ட். அந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த ஓட்டைகளை வந்து அடைக்கணும். ஓட்டைகளை அடைக்கலைன்னா, இந்த முறைகேடுகளை அடைக்கலைன்னா, யார் வந்து அந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்களோ ஒன்று அவங்க ஊழல் பண்ணலாம், இல்லை ஊழல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அப்போ அந்த ஊழல் பண்ணுற வழிமுறைகளை சரி பண்ண வேண்டிய இடத்துல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் தானே இருக்காங்க. அப்போ இதை நீங்கள் வந்து விசாகன் அவர்கள் மேலேயோ டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஎம்கே கட்சி மேலே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனாவோ இதை பார்க்கக்கூடாது. இது வந்து டாஸ்மாக் மேலே இருக்கக்கூடிய முறைகேடு. ஆனால் இந்த அரசு தான் நான் ஊழல் செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கசிய விட்டதன் மூலம், இடி கசிய விட்டதன் மூலம் எதிர்கட்சிகள் திமுக அரசு மீது பாய்வதற்கான வழி ஏற்படுத்திருச்சுல்ல. இல்ல, இப்ப கொஸ்டின் என்ன, இது அரசியலாக்கப்படுதுன்றத நான் சொல்றேன். அரசியல் டிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், ஏடிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், அரசியல் பண்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் வேணும். மக்களுக்கு என்ன வேணும்? டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஒரு பாட்டில் மது அருந்துறவங்க ஈவினிங்ல போய் மது அருந்துறாங்க. அவங்க வந்து டாஸ்மாக்ல போய் பாட்டில் வாங்குறாங்க. அந்த ஒரு பாட்டில் மேலே 10 ரூபாய் கட்டுறாங்க, டாக்ஸும் கட்டுறாங்க அந்த டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய மது மேல. மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழல் மேல இன்வெஸ்டிகேட் பண்றதை மக்கள் எதிர்பார்க்கறாங்க.
இது டிஎம்கே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் நடந்ததான்றது மக்களோட பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னைய தேதியில டாஸ்மாக்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இன்னைய தேதியில? அப்போ அங்க ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அதை சரி பண்ணிட்டாரா? பண்ணல. அப்போ அந்த பணம் எங்க போகுதுன்றது தானே பாயிண்ட் டு பி நோட்டட். அதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் செஞ்சது சரியில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் நினைச்சது. அதனாலதான் இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும், ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை, அதாவது அரசமைப்பு சட்டத்தை தாண்டி எது இருந்தாலுமே அது உட்பட்டு தான் எதுவுமே இருக்கணும். அது இன்வெஸ்டிகேஷனா இருக்கலாம், நீங்க நடத்தக்கூடிய அரெஸ்டா இருக்கலாம், எதுவுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 20 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் ஃபைனல் ஆர்டர் போடலையே, இப்போதைக்கு இன்டர்ம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய எஸ்ஜி சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்குமெண்ட்டு, ஏஎஸ்ஜி ஆர்குமெண்ட்டு இன்னும் கண்டினியூ ஆகணும்ல. அது ஆனாதான் நம்மளுக்கு தெரியும் ஃபைனல் ஆர்டர்ல இது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை கேள்வி கேட்கறதுனால வெற்றியா தோல்வியான்றது கடைசியில் தான் நம்ம பார்க்கணும். ஆனா இது வெக்கேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த இடைக்கால தடை. இது டெஃபினெட்லி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். வெக்கேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கக்கூடிய வாதங்களை பேஸ் பண்ணி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல எங்கேயுமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பாதிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸே இல்லை. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான். 2005 காங்கிரஸோட சேர்ந்து திமுகவும் இருந்த காங்கிரஸ் அரசு, திமுகனே சொல்லுவேன். 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாலும் திமுக தான் பிரைம் மினிஸ்டர். எவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து திமுக எம்பிஸ் தான் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் மொத்தமாகவே மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அது காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் வந்து விலகிட்டா காங்கிரஸ் ஒன்றுமே கிடையாது, பலமே கிடையாது. அப்போ அது நடக்குமா நடக்காதான்றது அப்புறம் பார்ப்போம். பட் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகும் தெரியாதா? இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகும் தெரியாதா? காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண தெரியாதா? ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் திராவிட முன்னேற்ற இன்னைக்கு தான் ஏதோ வந்து ஸ்டேட் அட்டானமி வேணுன்ற மாதிரியும், இன்னைக்கு தான் ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகிறன்ற மாதிரியும், அதே காங்கிரஸ் ஆட்சியில் தான் 2G ஸ்பெக்ட்ரம். அப்போ ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகலையா சிபிஐ என்கொயரி பண்ணும்போது? இப்போ எப்படி ஃபெடரலிசம் பற்றி பேசலாம்? த பாயிண்ட் என்னன்னா, டாஸ்மாக் உடைய சப்மிஷனை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு அவங்க இப்போ அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே பதில் கொடுக்கல, கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கவுண்டர்ல யார் ஆர்கியூ பண்ண போறா? சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இல்ல அவங்க ஏதாவது வழக்கறிஞர்கள் வச்சா அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் வில் டிசைட். We are no one to say what will be the outcome. We can't predict, we can't assume. So we have to wait and watch for the Supreme Court to come out with the judgment. இடி அரசாங்கத்து கையில் இருக்கு. இல்ல எப்பயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அரசாங்க கையில் இருக்கு. நீங்க இல்லன்னு எப்படி சொல்வீங்க? இப்போ டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, இன்கம் டாக்ஸ் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, ஜிஎஸ்டி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, டிபார்ட்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு. ஆனா அது யாரு விசாரிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம் தானே? அதுல என்ன தவறு இருக்கு? இட்ஸ் a power, it's a discretionary power of the department at any point of time. இன்னைக்கு மட்டும் தானே இந்த கேள்வி. நேரு காலத்துல இருந்து, இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து, ராஜீவ் காந்தி அவர்களோட காலத்துல இருந்து, நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல இருந்து, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்துல இருந்து, மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்துல இருந்து யாரை விசாரிக்கணுங்கிறது இட்ஸ் a power of the department to decide. It's a complete discretionary power of the department. அது எந்த ஃபோர்ஸ் நடக்குது, எந்த மாதிரியான சட்டத்தில் இயங்குதுங்கிறது ஒரு காலகட்டத்தில் அந்த சட்டங்கள் தீர்மானிக்குது. ஆனா ஒரு நெருக்கடி தரணும், இந்த திமுக அரசு நெருக்கடி தரணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது இல்ல, அதை பயன்படுத்த இல்லையா? நினைக்கிறதா நம்ம நினைக்கிறோம், அவன் நினைக்காது. நீங்க வெரி சிம்பிளுங்க. நான் சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பேன். இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி ரேட்டை பற்றி கேட்கும்போது கூட அட்லீஸ்ட் ஐ கேன் சே யூ கேன், நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடா இருக்கலாம். பட் கமிங் பேக் டு த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நீங்க எஃப்ஐஆர் போடாம இடி எப்படி வருவாங்க? when you put FIR, ED is invited by you. That is the beauty of the federalism, cooperative federalism. Cooperative federalism, நீங்க FIR போட்ட உடனேயே நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க ஈடிங்க தான் சொல்றீங்க. இது வந்து பிஜேபி அரசாங்கமும் யூனியன் கவர்மெண்ட்டை வந்து ரெய்ட் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க FIR போட்ட உடனேயே பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆயிடுது. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டாஸ்மாக் ஊழியர்கள் மேல கேஸ் போடும்பொழுது, இண்டிவிஜுவல்ஸ் மேல கேஸ் போடும்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஒரு எஃப்ஐஆர் மேல வரலாம், இல்ல எல்லா எஃப்ஐஆரும் கிளப் பண்ணிட்டு வரலாம். அவங்க சிஎன்ஏஜி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வரலாம், இல்ல அவங்க வந்து சோமோட்டோவா வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வரலாம். இட்ஸ் தேர் பவர். இந்த பவர்ஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய சட்டம் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்
கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லியிருக்கக்கூடிய ஜட்மெண்ட் விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அது இப்போ ரிவ்யூல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. மீன்வைல் ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா, அஃபெக்ட் ஆச்சுன்னு டாஸ்மாக் சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்காங்க. இட் இஸ் அன் இன்டரிம் ஸ்டே, இடைக்கால தடை. தடை கிடையாது, இடைக்கால தடை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இடி சரியான ஆவணங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்தா இந்த இடைக்கால தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்க பேட்டியில சொன்னதான், ஒருவேளை சரியாக வாதங்களை முன்வைத்தால் உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இடைக்கால தடை நீக்க வாய்ப்பு. எக்ஸாக்ட். கான்ஸ்டிடியூஷனலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெஃபினட்டா வாதங்கள் வைப்பாங்க. எந்த வாதங்கள் வைப்பாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, இது வந்து ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகல, கூட்டாட்சி தத்துவம் ஆகப்பட்டது திருடர்களை காப்பாற்றுறதுக்கு கிடையாது. கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசனை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற வாதத்தை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ரெண்டாவது, சர்ச்சுங்கிறது சொல்லிட்டு வரது கிடையாது. சர்ச்சுங்கிறது எனி டைம் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேன் என்டர் த பிரிமைசஸ் as per section 17 of the Prevention Money Laundering Act 2002. It is also tested for the constitution provision under Vijay Madanlal Chaudhary versus Union of India. அதபடி டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. அதை பேஸ் பண்ணி ரெய்ட் நடத்தி இருக்கிறதையும் இங்க ஆன்சர் பண்ணிருந்தாங்க. அதே ஆன்சரை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி லால இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பேசிதான் இது நிலைநிறுத்தப்படும். ஒரு இண்டிவிஜுவல் மேல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் கார்பரேஷன் ரெய்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி. ஒரு கார்பரேஷன் இருக்கு, அந்த கார்பரேஷன் கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஊழல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அந்த கார்பரேஷன் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணுமா வேணாமா? அது செய்யலைன்னா அந்த கார்பரேஷன் ரெஸ்பான்சிபிள் தானே. அப்போ எத்தனை காலத்துக்கு டாஸ்மாக் அந்த வாய்ப்பை உருவாக்கி வச்சிருக்கோம்? அந்த வாய்ப்பை உருவாக்குனது ஒரு இண்டிவிஜுவலுக்காகவா இல்ல ஒரு அரசியல் கட்சியே வந்து ஊழல் பண்றதுக்காகவா அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பா கவுண்டர்ல ரிப்ளை கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 1000 கோடி ஊழல் அப்படின்னு இடி தானே கசி விட்டுச்சு. 1000 கோடி ஊழல் அதுல என்ன இருக்கு? டெஃபினட்டா இருக்குங்கிற எஸ்டிமேஷன் தானே. இப்ப பேஸ்ட் ஆன் என்னென்ன கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்கு டாஸ்மாக்ல, என்னென்ன அதாவது வந்து குறைபாடுகள் இல்லாட்டி வந்து குற்றச்சாட்டுகள் வந்து சிஎன்ஏஜி வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 1000 crores கன்சர்வேட்டிவ் நம்பர். நீங்கள் 10 rupees ஒரு நாளைக்குன்னு எடுத்து 30 நாள் லீவு கிடையாது டாஸ்மாக்கு, அப்புறம் தீபாவளி டைமு நியூ இயர் டைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 365 நாளும் 10 ரூபா மேலே வாங்குறாங்க. அந்த 10 ரூபா எங்கே போகுது? அந்த கேள்வி இருக்குதானே செய்யுது, மக்கள்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்புறம் வாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட. ஸோ மக்களே கணக்கு போட்டு பார்க்க சொல்லுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடின்னு பாருங்க. அப்போ 3 வருஷம் எவ்வளோ ஆச்சு? அப்போ 1000 crores ஒரு நம்பர் சொல்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது கம்மியா கரெக்டா தப்பான்னு மக்களே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த 1000 crores வந்து 2000 கோடி ஆகுமா, இல்லை அந்த 1000 crores வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்களா, யார்கிட்ட எப்படி வந்து அந்த பணம் வந்து புழங்கி இருக்குன்ற இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்றாங்க. டெஃபினட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை சாதாரணமாக விட மாட்டாங்க. டெஃபினட்டா அவங்க ரிப்ளைல இதை எப்படி வந்து இந்த இடைக்கால தடையை நீக்கணுன்றதுக்கான ஆர்குமெண்ட்ஸை கண்டிப்பா வைப்பாங்க. நீக்கணுமா வேணாமான்றது சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன். சாதாரணமாக விட மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றதை பார்க்கும்போது திமுக அரசினுடைய உயர்மட்ட அமைப்பை நெருங்கணும் அப்படிங்கிறது தான் இடியோடைய நோக்கமா? இடியோட நோக்கம் இல்லை. அது ஒரு சமயம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா, கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு இடியோட பவர். அல்டிமேட் கோல் இடி பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிக்கணும் தான் இருக்குமே தவிர யார்கிட்ட நெருங்கணும்ன்றது அவங்களுடைய நோக்கமா இருக்காது. அரசியலுக்கு இருக்கும்ல, அரசியலுக்கு ஓகே நீங்க சொல்ற பிஜேபிக்கு இருக்கும்ல. நீங்க அரசியலா கேட்கறதுனால நான் அரசியலா பதில் சொல்றேன். பிஜேபிக்கு நோக்கம் இருக்கும் இருந்தா தவறு என்ன? நீங்க அரசியலா கேட்கறதுனால நீங்க பவருக்கு வாங்க, காங்கிரஸோட சேர்ந்து பவருக்கு வாங்க, அப்ப பிஜேபி மேல நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுங்க வேணா. இந்த ட்ரெண்டை யார் உருவாக்குனது? அதான் கொஸ்டின். பிஜேபி வந்து 40 வருஷமா இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க. இந்த ட்ரெண்டும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் இப்படி பவரை யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெண்டை உருவாக்குனது யாரு? பிஜேபி வரதுக்கு முன்னாடி. ரெண்டாவது, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது சிபிஐ என்கொயரி வந்து வைக்கிறாங்க ஸ்பெக்ட்ரம் கேஸ்க்கு. அப்போ வந்து அரசியலா? அப்போ நீங்க கூட்டாட்சி தத்துவத்தில் வந்து காங்கிரஸோட சேர்ந்து தானே இருந்துட்டு இருந்தீங்க. அப்போ காங்கிரஸ் வந்து அரசியல் கார்பரேஷன் வச்சாங்களா? ஆன்சரே கிடையாது. ஸோ லெட் அஸ் நாட் மேக் இட் இஸ் பொலிட்டிக்கல். நீங்க வந்து பிஜேபி அரசாங்கம் அரசியலுக்காக பண்றாங்களான்னு கேட்டா, காங்கிரஸ் அரசாங்கம் ஏன் வந்து அந்த டைம்ல ஜெகத் ரட்சன் அவர் மேலேயே கேஸ் வந்தது? அதுக்கு பதில் கிடையாது. So let us not make it as political. The agency has power, the department of the government has a power.
அங்க தேர் இஸ் அ ஃபேக்ட் தட் டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு அதை பேஸ் பண்ணி வராங்க. திமுகவை அடுத்த தேர்தலுக்கு முன்பாக பலம் இழக்க வைக்க வேண்டும் என்று இடியை பாஜக அரசு பயன்படுத்துகிறதா இல்லையா? அரசு இன்வெஸ்டிகேட் பண்ண தான் பயன்படுத்துதே தவிர, நீங்க பாஜக அரசுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஃபேக்ட்ஸ் என்னமோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் நோ ஆன்சர். இது பொலிட்டிக்கா டிரைவ் பண்ணோம்னா பொலிட்டிக்கல் இன்டர்வியூ, நான் லாஃபுல்லா டிரைவ் பண்ண நினைக்கிறதுனால இது லாஃபுல் இன்டர்வியூ. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி தேர் இஸ் அ பிரெடிகேட் அஃபென்ஸ் ஃபைல்டு பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு நான் சொல்லலை, அந்தந்த பீரியட்ல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க 41 இண்டிவிஜுவல்ஸ் மேல. அது நடந்தது காரணம் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய முறைகேடுகள். அந்த ஊழல் நடக்காம இருக்கணும்னா டாஸ்மாக் வந்து சரி பண்ணணும். இப்போ அது மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதுல ஒரு சமயம் அரசியல் நோக்கத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சீங்கன்னா கொண்டு வரலாம், வேணாம்னா வேணாம், அவ்வளவுதான். as simple as that. கொண்டு வரலான்ட்டீங்க. நீங்க கொண்டு வரணும் நினைச்சீங்கன்னா நீங்களும் கூட கொண்டு வரலாம், வேணாம் நினைச்சோன்னா வேணாம் நினைக்கலாம், அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. ஸோ there is a power for the department. கொஸ்டின் என்னன்னா, எதுவுமே நடக்கலைங்க அங்க ஊழல் சொல்ல முடியுமா சார்? முடியாதா? ஏன் 41 எஃப்ஐஆர் இருக்கும்போது நீங்க தானே போட்டிருக்கீங்க ஊழல் நடந்திருக்குன்னு? தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. ஊழல் இல்லாம இடி வந்துட்டாங்களா? இல்ல. அப்போ லெட் அஸ் கீப் த பாலிடிக்ஸ் அவே. பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைன்னா சொல்ல வரல, பட் லெட் அஸ் கீப் த பாலிடிக்ஸ் அவே. லெட் அஸ் லுக் அட் த ஃபேக்ட்ஸ். தேர் இஸ் அ கேஸ் prima facie. Now the Supreme Court has given a stay, and let us not mix the legislature with the judiciary. There is no role because independence of the judiciary. As per Keshavananda Bharatiya state of Kerala, basic structure இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆனா இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லணும், எப்படி அவங்க லிமிட்ஸை கிராஸ் பண்ணலன்னு சொல்லணும். நீதிமன்றங்களை கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷனை நீங்க வந்து ஃபைனல் ஆர்டரை எடுத்துக்கவே முடியாது. என்ன நடக்கும் ஒருவேளை தடை நீங்கினா? டெஃபினட்டா ரோவிங் என்கொயரிஸ் நடக்கும். தடை நீங்கினா அது பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டிசைட். தடை நீங்கினா இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பெனிஃபிஷரியோ, டாஸ்மாகோட பணத்தில் யாரெல்லாம் பெனிஃபிஷரியோ அவங்களை வந்து சமன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஃப் தேர் இஸ் சம்படி ஹூ இஸ் எவேசிவ் ஆன் த சமன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்ல சொல்லுங்க. எவேசிவ்னா சமன்ஸ் கொடுக்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக்ஷன் 50 படி, வந்து அப்பியர் ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் பொன்முடி அவர்களையோ ஜெகத்ரட்சன் அவர்களையோ எந்த எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர். அதுவும் செந்தில் பாலாஜி அவர்களே போனார் நீதிமன்றத்துக்கு. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுத்து நீங்க ஹானர் பண்ணி போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ணா அரெஸ்ட்ங்கிறது தேவையில்லைன்ற சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட். எவேசிவ்னா நீங்க வந்து அப்பியர் ஆகாம இருக்கக்கூடாது, அப்பியர் ஆகணும். சமன்ஸ் இருந்தா, சமன்ஸ்க்கு அப்பியர் ஆனா அரெஸ்ட்ங்கிறது தேவையில்லை, எஸ்பெஷலி ஃபார் த லெஜிஸ்லேட்டர். ஏன்னா ஒரு நாள்ல போறது கிடையாது. இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் த பீப்புள். யாரும் அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. அரெஸ்ட் ஆக நெசசிட்டி கிடையாது. செக்ஷன் 19 எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? செக்ஷன் 19 ஆகப்பட்டது ஒன்லி வென் தேர் இஸ் எவேசிவ் நேச்சர் ஆஃப் சமன்ஸ். சமன்ஸ் கொடுக்குறாங்க செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. சமன்ஸ்க்கு வந்து நான் அப்பியர் ஆக மாட்டேன், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவேசிவ்னஸ். அந்த எவேசிவ்னஸ் இருந்தா செக்ஷன் 19 இன்வோக் பண்ணலாம். செக்ஷன் 19 இன்வோக் பண்ணும்போது லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ண முடியுமே தவிர, நீங்க சமன்ஸ்க்கு ஆனர் பண்ணி இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அரெஸ்ட்ங்கிறது தேவையில்லைன்றது தான் சுப்ரீம் கோர்ட் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அடுத்த தேர்தலுக்கு முன்பாக சில முக்கிய புள்ளிகள் எல்லாம் கைது செய்வதற்கு இடி தயாராகி வருகிறது இப்படின்னு தொடர்ந்து பத்திரிகைகள். இது நான் வந்து எப்படி நான் பார்க்கறதுனா, சென்சேஷனுக்காக வந்து சொல்றாங்களே தவிர இது சட்ட ரீதியா நான் பார்த்து சொல்லக்கூடிய ஆன்சர் வெரி வெரி சிம்பிள். செக்ஷன் 50 செக்ஷன் 19. செக்ஷன் 50க்கு ஒபே பண்ணா செக்ஷன் 19 தேவையில்லை. செக்ஷன் 50க்கு நீங்க ஒபே பண்ணல, செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 சமன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அப்பியர் ஆகணும். ஆகலைன்னா செக்ஷன் 19 வரும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் சமன்ஸ்க்கு போக மாட்டேங்க அப்படின்னா அரெஸ்ட் இஸ் இன்எவிட்டபிள். தட்ஸ் ஹவ் இட் இஸ். நீங்க மேல சொன்னது முக்கியமா இந்த விசாரணை டாஸ்மாக் தொடர்பானது. அதே சமயத்தில் ஆகாஷ் ரதீஷ் வீட்டிலும் நடந்தது. அப்படின்னா இந்த விசாரணைக்கான தடை, இடியுடைய விசாரணைக்கான உச்சநீதிமன்ற தடை, அவர்களை விசாரிப்பதற்கும் தடை விதிக்கிறதா இல்லையா? See, going by the interim stay, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக் போட்ட அப்ளிகேஷன் மேல தான் இன்டரிம் ஸ்டே. பிரேயர் யார் வச்சா? டாஸ்மாக்கு. டாஸ்மாக்கு வந்த ஆர்டரை நீங்க ரதீஷ் மேலேயோ ஆகாஷ் பாஸ்கரன் மேலேயோ அப்ளை பண்ண முடியாது. ஈவன் நவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹஸ் த பவர் டு இன்வெஸ்டிகேட் எனிபடி அண்ட் எவ்ரிபடி இஃப் தேர் இஸ் a predicate offense. நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், நம்ம வரக்கூடிய ஒப்பீனியன் பேஸ் பண்ணி பார்த்தா அந்த ரெய்ட் ஆகப்பட்டது டாஸ்மாக சார்ந்து நடந்த ரெய்டுன்னு நினைக்கிறோம், ரதீஷும் ஆகாஷ் பாஸ்கரும். அது இல்லாம இருந்தா ஸ்டில் ரைட் பண்ணலாம். வேற ஏதாவது predicate offense இருக்கலாம், வேற ஏதாவது துறையுடைய எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி பண்ணலாம். ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இந்த விஷயத்துல ரைட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கலாம், இல்லாமல் இருக்காங்க, இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் வாட் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து விசாகன் அவர்கள் வந்து என்கொயரிக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிருந்தாரு, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்றத பப்ளிக் ஆக்க மாட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற
இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ரைட் பண்ணாங்களா இல்லை ஆல்ரெடி மணி ட்ரையல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ரைட் பண்ணாங்களாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ we have to wait and watch for the enforcement directorate to come out with an official statement. பட் அது வரைக்கும் நடக்கக்கூடியது ஒப்பீனியன் மேக்கர்ஸ், ஜேர்னலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது சார்ந்து நடந்திருக்கலான்றதான் யூகிக்கிறாங்க. அந்த யூகங்கள் கரெக்டாக இருக்கலாம், தப்பா இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுங்கிறது நம்மளோட பாயிண்ட். இந்த வட்டம் பெருசா இருக்கா இல்லை குவிஞ்சுக்கிட்டு இருக்கா? சி குவாண்டம் ஆஃப் மணி பார்க்கும்போது 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேலேயும் ஸ்கிராப் அந்த டப்பாஸ் இருக்கே அது மேலேயும் பேரலாக இன்வென்ட்ரி டிஸ்டிலரியில கொண்டு அக்கௌண்ட்லேயே பண்ணாமல் பில் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருந்தால் குவாண்டம் பெருசு. அந்த குவாண்டம் பெருசாக இருக்கும்போது வட்டம் சின்னதாக இருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்போ இது பெரிய வட்டமா சின்ன வட்டமாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா, நீங்க சொல்ல முடியுமா? இடி தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க இடி இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம்னு சொன்னா எப்படி? ஸோ இடி இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் வட்டம் பெருசா சின்னதா நம்மளுக்கே தெரிய வரும். we are no one to say சர்க்கிள் ஸ்மாலா பெருசான்னு. அதுக்கு தான் இடி இருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தான் இடி இருக்காங்க. இப்போ இடி இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கிறது டாஸ்மாக் ப்ரொசீடிங்ஸ் தான். பட் அந்த 41 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸ் சார்ந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி பண்ணலாம். இன்னைக்கும் அலௌடு. நீங்க இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க? இடி இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்ட கேஸ் மேல கார்பரேஷன் எப்படி ரேட் பண்ணலாம் பதில் சொல்லுங்க தான் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட். அப்சர்வேஷன் அதுக்கு பதில் கொடுக்க போறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சுப்ரீம் கோர்ட் இந்த தடை ஆகப்படுது டாஸ்மாக் ரேட் மேல தான் தடை பண்ணியிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்ட எஃப்ஐஆர் மேல ஃபர்தர் ரெய்ட் நடத்தணும்னா கூட அவங்க நடத்திக்கலாம், அதுக்கு தடை கிடையாது, கோயிங் பை த இன்டர்பிரேஷன். பட் எனக்கு தெரிஞ்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முழுசா இதுல வெளில முழு இன்வெஸ்டிகேஷன் பவர் எடுத்துக்கிட்டு தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் தே கேன் டூ த இன்வெஸ்டிகேஷன் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கு தடை இல்லைன்றது தான் நம்மளோட பாயிண்ட்.